சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இல்ல பறி கொடுத்து ஒரு வீட்டு அடுப்பத்தைகள் என்ன கடுமையான தண்டனை கொடுக்கணும். கொடூரமான கொலை இது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராம காட்டு பகுதியில் +2 படித்து வந்த 17 வயது பள்ளி மாணவி மார்ச் 11ஆம் தேதி காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். பதபதைக்கும் இந்த கோர சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தியும் கொடுத்த புகாரை வாங்காமல் அலட்சியப்படுத்திய குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் SI மற்றும் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட காவல்துறையினரை கண்டித்தும் கிராம மக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்குச்சாலை சந்திப்பில் மார்ச் 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக காலை 9 மணியளவில் வேடநத்தம் கிராமத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் மோட்டார் பைக்குகள் மற்றும் சரக்கு வாகனங்களில் பயணித்து மறியல் செய்வதற்காக தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சென்றனர். அப்போது அங்கு தனியாக வந்து இறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் அவர்களை வழிமறைத்து மறியல் செய்தால் அனைவரையும் ரிமாண்ட் செய்வேன் என போலீஸ் பாஷையில் எச்சரித்தார். இதனால் இளைஞர்களுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரனுக்கும் கடும் வாக்குவாதமும் தகராறும் ஏற்பட்டது. கிராம மக்களை ஒருங்கிணைத்து மறியலுக்கு அழைத்து சென்ற கேலக்சி பாலா என்பவரை இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் தடுத்து நிறுத்தி போலீஸ் வாகனத்தில் ஏற்றி பிடித்து சென்றதால் அந்த இடத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. இந்த தகவல் தீயாக பரவிய சில நிமிடங்களில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போலீஸ் தடையை மீறி தேசிய நெடுஞ்சாலைக்கு நடந்தே சென்று கொளுத்தும் வெயிலில் ரோட்டில் அமர்ந்து போலீசுக்கு எதிராக கோஷமிட்டனர். நேரம் ஆக ஆக பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் ஆதரவாளர்களுடன் மறியலில் பங்கேற்று களத்தை சூடாக்கினர். திருநெல்வேலி சரக DIG சரவணன், தூத்துக்குடி மாவட்ட SP மதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு மாணவியின் உயிர் அநியாயமாக பறிபோன பிறகு அதிகாரிகள் வந்து பேசுவதை ஏற்க முடியாது. போலீஸ் அஜாக்கிரதையால் தான் இந்த சம்பவமே நடந்தது என போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கொதித்தெழுந்து ஆக்ரோஷமாக எதிர்ப்பை தெரிவித்தனர். கொளுத்தும் வெயிலில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சூழலில் மக்கள் எதிர்ப்பையும் வெயிலையும் தாக்கு பிடிக்க முடியாமல் மாவட்ட SP மதன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நிழலில் ஒதுங்கி பின்னர் அவரவர் வாகனங்களில் போய் அமர்ந்து கொண்டு மணிக்கணக்கில் வேடிக்கை பார்த்தனர். மறியல் நடைபெற்ற இடமே போர்க்களமாக உருமாறியது. மறியல் காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்துக்கு செல்ல வேண்டிய கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் அனைத்தும் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நின்றன. திருச்செந்தூர், தூத்துக்குடி, மதுரை வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். குற்றவாளிகளை பிடிக்க 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியை சேர்ந்த 10 நபர்களை பிடித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இருப்பினும் சரிவர துப்பு கிடைக்காததால் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். தொடர்ந்து 11 மணி நேரமாக மறியல் நடைபெற்ற நிலையில் இரவு 9 மணி அளவில் அமைச்சர் கீதா ஜீவன், கலெக்டர் இளம்பகவத், சட்டப்பேரவை உறுப்பினர் GV மார்க்கண்டேயன் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விரைவில் துப்பு துலக்கி குற்றவாளிகளை கைது செய்து கடும் தண்டனை கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஏதுவாக உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரும் கிராம மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு அரசின் சார்பில் நிவாரண உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதி தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இரவு 10:30 மணியளவில் மறியல் போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. 12 மணி நேரத்திற்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் புறப்பட்டு சென்றன.
இதன் காரணமாக தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே குற்றவாளியை கைது செய்த பிறகுதான் மாணவியின் உடலை வாங்குவோம் என தெரிவித்துள்ளதால் மாணவியின் உடல் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. எஸ்பி மதன் தலைமையில் 2 ADSP, 5 DSP, 20 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குறுக்குச்சாலை மற்றும் வேடநத்தம் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விசாரணை வளையத்தில் உள்ள 10 பேரில் 2 இளைஞர்கள் மீது சந்தேகம் வலுத்துள்ளதால் அவர்களிடம் மாவட்ட எஸ்பி மதன் விசாரணை நடத்தி வருவதாகவும் அறிவியல் ரீதியான தடயங்கள் மற்றும் தரவுகள் மூலம் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வேடநத்தம் கிராமத்திற்கு வருகை தந்த கனிமொழி MP மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். உடற்கூறாய்வு அறிக்கை மற்றும் அறிவியல் ரீதியான தரவுகளின் அடிப்படையில் உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட்டு கடும் தண்டனை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைக்க அரசு முழுமையாக துணை நிற்கும் என கனிமொழி MP தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கனிமொழி MP, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வெளியே வந்தபோது 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் முற்றுகையிட்டு நாங்கள் 2 நாட்களாக வீதியில் இறங்கி கொளுத்தும் வெயிலில் போராடி கொண்டிருக்கிறோம், நேற்றே நீங்கள் ஏன் வரவில்லை என கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர்களை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெண்களிடம் விளக்கம் அளித்துவிட்டு கனிமொழி அங்கிருந்து புறப்பட்டு செல்ல முயன்றபோது ஒரு தரப்பு இளைஞர்களும் பெண்களும் அவரை வழிமறித்து கூச்சலிட்டனர். மாவட்ட எஸ்பி மதன் தலைமையிலான போலீசார் கூட்டத்தை கலைத்து கனிமொழி MPயையும் அமைச்சர் கீதா ஜீவனையும் பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பிள்ளை பறி கொடுத்து தன்னால இந்த ஊர் ஒரு வீட்டு அடுப்பத்தைகள் சாப்பிட 2 பிள்ளைகள் அசிங்கமான கேள்வி. இவர் இந்த SSI வந்து ஒரு 2 PC அனுப்பியிருந்து ஊர் 50 பேரோட போய் தேடுறாங்க. அப்போ 50 பேர் தேடும் போது இந்த 2 PC அனுப்பி கிடைக்கல, 2ஆம் பட்சம் கிடைக்காத கூட பிரச்சனை இந்த அனுப்பிதான் கூட ஆறுதலாக இருப்பாங்கல்ல கிராமத்து மக்கள். அவ்வளவு மோசமான கேள்வி கேட்டு அங்கேயும் கேட்டு அவசப்பட்டு குளத்து பேசி போகிறதுக்கு அந்த மேடத்துக்காக ராமலட்சுமி மேடத்துக்காக நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க. வந்து ஸ்டாண்ட் போட்டு வண்டியில் போட்டோம், டெத் மெசேஜ் வந்துச்சு. அங்கேருந்து அவ்வளோ ஒரு எனக்கு உள்ள எந்த வேலைக்கு போய் ரொம்ப நாய் கொதம்பரமாக கொதக்காம கொடூரமா எனக்கு பார்த்தா மார்ச்சில் போய் பார்க்கும்போது இங்கே கழுத்து கடி இங்கே இருக்கிட்டான். வாயிலாம் சொல்ல முடியாது மேடம், அவ்வளவு மோசமான இதாக நடந்திருக்கு. இது 1 ஆளா 2 வாரா 3 வாரான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு. போலீஸ் நிலவிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. +2 படிக்கும் இன்னைக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. முதல் எக்ஸாம் வரைக்கும் மறுநாள் எக்ஸாம் முடிச்சுட்டா +2 மார்க் வாங்கி வந்து வேறு ஒரு பெருமை வாங்கி கொடுத்த மாதிரி +2 மார்க் வாங்கி நல்லா மேம் கொடுப்பான்னு நினச்சிக்கிட்ட பிள்ளைய ரொம்ப பதிவு பேசிக்கிட்டு பாருங்க. இப்போ என்ன மேடம் நீங்கள் என்ன கண்டிப்பாக அக்யூஸ்ட் பண்ணி அவனை என்ன கடுமையான தண்டனை கொடுக்கணும். கொடூரமான கொலை இது. யாரு தான் கடுமையான தண்டனை எங்களுக்கு இல்லாம சும்மாப்பா மேடம் அன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிடும் வீட்டில் கழிப்பறை வசதி ஒவ்வொரு வீடா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நானும் தினமும் பேசிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கணும். மத்தியானம் நேற்று 90% பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாரு. 10% நேற்று காலத்தில் இன்னைக்கு முடியாது. புரியுது மேடம். ஃபீல்டு வந்து நடக்குது இல்லைங்களா? அதனால பார்த்த சாட்சி யாரும் கிடையாது. இல்ல என்ன அப்படி சந்தேகப்படுற ஆளுக்கும் யாரும் ஊர்ல இருந்தும் எதுவும் இவங்க மேல சந்தேகம் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு சொல்ல முடியல. அதனால அவங்க யார எல்லாரும் ஒவ்வொரு வீடா விசாரிச்சு நம்ம விசாரிச்சு எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்க இருக்காங்க. ஃபீல்ட்ல டெஃபினட்டா நாங்களும் தினமும் சிஎம்ஓ கேட்டுருக்கோம். நாங்களும் தினம் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்போ நான் டெல்லியில் இருந்தேன். நைட்டு வந்துட்டு காலையில் இல்லை. அதனால நிச்சயமா வந்து யாருக்குமே இது எப்படி இனிமேல் யாருக்குமே கூட முதல் முடிவாக இருக்கணும். அவ்வளோதான். அது மட்டும் மேடம் ஒரு பொண்ணு தான் இருக்கு. நீங்கள் அது பொண்ணு மூத்த பொண்ணுக்கு அது படிச்சு முடிச்சிருச்சு. ஃபேமிலி
ஹெல்ப் பண்ணுங்க. இளம் மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. ஒரு 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிஸும் இங்கே அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. 6 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அந்த 10 பேர் டீம், அந்த 10 குழுக்களுக்கு தலைமையேற்றிருக்காங்க. அதனால் விரைவில் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வந்து அதை தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார். விரைவில் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நியாயம், நம்மை விட்டு போன அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.